ஹலோ டாட். ஹலோ, குட் மார்னிங் அங்கிள். வெரி குட் மார்னிங். என்ன ரமேஷ், கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? இவருக்கு 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு, ஒரே புஸ்தக புழு. கெட்டிக்கார பையன். இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்குறதே கஷ்டமா. நீ உட்காருப்பா. தேங்க்ஸ் அங்கிள். ஏன் ரமேஷ், உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாப்பா, நான் அவங்க கிட்ட பேசணும். டாடி, அவர் ரொம்ப ஷை டைப். எப்பவும் அப்படி இருக்க முடியுமா? இத பாரு ரமேஷ், உறவு வளரணும்னா அடிக்கடி எல்லாரும் சந்திக்கணும். சரி அங்கிள். என்ன சரி? ரமேஷ், நாளைக்கும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து. நீதான் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். மத்த விஷயங்களை நான் பேசிக்கிறேன். புரிஞ்சதா? அவருக்கு புரியாது டாடி, சுத்த மண்டு. நானும் கூட போயிட்டு வரேன். ம். சொப்னா, இது எங்க அம்மா, எங்க அப்பா. எனக்கு தெரியுமே, சீதாராம மகதானே? உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஆமா, உனக்கு எப்படி இவனை தெரியும்? நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறோம். ஓஹோ. நாளைக்கு நைட் டாடி உங்க எல்லாரும் டின்னருக்கு வர சொன்னாரு. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணுமா? கண்டிப்பா வருவீங்கல்ல? எங்க எல்லாரையும் சாப்பாட்டு வர சொன்னாரா? எங்க வீட்டுல ஒரு கருதற்பாடே தேருமே. ஓகே, வரோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. எல்லாம் சுதாவே செஞ்சது. நெக்ஸ்ட் வீக் அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினெட்லி. தேங்க்யூ. Okay, see you. You're welcome. Okay, bye. அப்பா, அப்பா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இதெல்லாம் என்ன வேலை? நாங்க வசதியோட இருக்கும்போது நீங்கவே இந்த குடிசையில இருக்கணும். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. எதெல்லாம் பொறுத்துக்க முடியல? உன் பணக்கார ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னால கொப்ப ஒரு ஏழை மெக்கானிக்கா கையிழந்த முடவனா நிக்கிறத பொறுத்துக்க முடியலையா? இல்ல உன்னுடைய பணக்கார வாழ்க்கையில கொப்ப ஒரு கருப்பு புள்ளியா இருக்காங்கிறத பொறுத்துக்க முடியலையா? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். கோடீஸ்வர சீதாராமனுடைய மருமகன் ஒரு சாதாரண மெக்கானிக்குடைய மகன் உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ இங்க வந்து நடிக்கிறேன்னு சொல்ற. யாரோ அவங்க அப்ப, நீ யாரோ நான் யாரோ. கெட் அவுட்.
₹50. அப்பா, கூலி இல்லாம வேலை செய்யறத நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ₹50. டாடி, என்ன யாரையும் காணோம்? என்ன ரமேஷ், ஃபேக்டரியில வேலை செய்யற ஆளுங்களையே காணோம்? எங்க போனாங்க? அது அங்கிள், நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா வேலையை விட்டு போயிட்டாங்க. வேலை விட்டு போயிட்டாங்களா? வாட் யூ மீன்? என்ன காரணம்? வேற ஒரு ஃபேக்டரியில நம்மளை விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா தராங்களாம். வாட்? 2 மடங்கா? யார் அந்த பைத்தியக்காரர்? எங்க அப்பா. ஓ, ராஜசேகரா. ராஜசேகருக்கு நம்ம ஒழிக்கிறதுல அப்படி என்ன ஒரு ஆனந்தம்? ஏன் எல்லாத்திலும் இப்படி போட்டியே வராரு? ரமேஷ், என்ன இது? அண்ணனுக்கு இப்ப கஷ்டமான நேரம். பணம் கேட்டாரு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டம்னா நாம தானே உதவி செய்யணும் சொல்றான். உங்க அண்ணனுக்கு உதவி செய்யணும்னா தாராளமா செய்யுங்க. ஆனா அது உங்க சொந்த பணமா இருக்கணும். நீங்க இப்படி கண்ட பிச்சைக்காரங்களுக்கு தான தர்மம் செய்யறதுக்காக ஒண்ணும் எங்க அப்பா பணம் சேர்த்து வைக்கல. சொப்னா, இப்படி முகத்துக்கு நேரம் கேவலமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் உங்களுக்கு தான் இருக்கணும். இப்படி திருட்டுத்தனமா எங்க பணத்தை எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? சொப்னா, நீ அளவுக்கு மீறி பேசுற. வேண்டாம் ரமேஷ், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டு வேண்டாம். சொப்னா, நாம எல்லாம் ஒண்ணு நினைச்சுதான் உதவி கேட்க இங்க வந்த. ஆனா நீ இப்படி அவமானப்படுத்துவன்னு கனவுல கூட நினைக்கல. உங்களை எல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. தயவு செய்து வெளியே போங்க. சொப்னா, உன் திமிருக்கு எல்லையே இல்லையா? இப்படியா நடந்துக்கிறது? நான் செஞ்சதுதான் சரி. இல்லன்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க வந்து உதவின்னு உயிர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ச்சே, சுத்த பிச்சைக்கார கும்பல். இனிமே ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா பல்ல உடைச்சிட வேண்டிய நாயே. ராஸ்கல், எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மக மேல நீ கைய வைப்ப? மாமா, சொப்னா ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் நான் அவ புருஷன் இல்லையா? அதுதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தவறு. பணம் உடைய மாத்தலாம், ஆனா அது மனச மாத்த முடியாதுங்கிறத நீ வாழ்க்கையில நிரூபிச்சுட்ட. நல்லா உடைக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. உங்க அப்பா கூட இல்ல, 4 காசு சேர்ந்த உடனே தலைகால் தெரியாம ஆடுறாரு. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடிக்கெல்லாம் நீதான் காரணம். இதுல என் தப்பு என்ன மாமா? தவறு உன் ரத்தத்திலேயே இருக்கு. உங்க அப்பா என்கிட்ட நடந்துகிட்ட முறைக்கு அன்னைக்கே உன் கருத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணல? பரம்பரை பணக்காரன், அற்பத்தனமா நடந்துக்க மாட்டேன். ஆனா நீயா விரும்பி வெளியே போகணும்னு நினைச்சா வாசக்கதவு திறந்தே இருக்கு. முன்னுதர சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.